I think we all thought that we did the right. Hi friends, welcome to Agilon. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all are fine. Okay, இன்னைக்கு ஒரு ஒயின் தான் ரெடி பண்ண போறோம். எதுக்குன்னா இந்த ப்ளம் கேக் எல்லாம் பண்ணக்கு ஒயின் வித் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளே ஒயின் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ப்ளம் கேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு 2 kg கிரேப்ஸ் நான் அளவு சொல்லிடுறேன். இப்போ 2 kg கிரேப்ஸுக்கு நமக்கு தேவையானது 1 kg சுகர் தேவை. 1 kg கொஞ்சம் கூட ஜாஸ்தி தேவை. ஓகே, அது வீட்டில் இருக்கு. அம்மா தெரியாம ஆட்டையை போட்டுடலாம். இது காதிரிப்பூ மருந்துகள் எல்லாம் கேட்டாச்சுன்னா கிடைக்கும். இது ஃப்ளேவருக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் 1 ஸ்பூன் போதும். கோதம்பு கொஞ்சமா. இது வேற ஒரு கோதம்பு, அது என்ன கோதம்பு? ஊசி கோதம்பு இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இல்லை, அடுத்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு மனத்துக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அவ்வளோ இருக்கு. ஸோ இது ஜாடி, நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இந்த ஜாடி வாங்கினது 450 rupees. இது மாடல்லாம் இருக்கிறனால இப்போ 2 kg கிரேப்ஸை நாங்கள் ஆல்ரெடி கழுவி கொஞ்சம் வெயிலில் வச்சுருக்கோம். ஏன்னா லைட்டாக தண்ணி இருக்குது. ஆனால் சுத்தமாக தண்ணி கூட சொன்னாவ. ஓகே, அதை லைட்டாக இன்னொரு டிஷ்யூ பேப்பர் லைட்டாக தொடச்சிட்டு ஜாடியில் அப்படியே அடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரேப்ஸ் தான் மிக்ஸ் பண்ணி போடாமல் நம்ம நார்மலாக போட்டுடலாம். ஓகே, அதுக்கப்புறம் சுகர், இது லேயர் ஒரு கப் போட்டாச்சா. அதுக்கப்புறம் இனி அடுத்த லேயர். ஈஸ்ட் 1 ஸ்பூன் போட்டால் போதும், அதிகம் வேண்டாம். ஜஸ்ட் 1 ஸ்பூனில் இது நான் 50 கிராம் வாங்கினேன். இல்லை ஒரு 10 கிராம் இருக்கும். ஒரு 10 கிராம் போட்டால் போதும். காதிரிப்பூ, பட்டை, ஏலக்காய் சேர்த்தாடியே. நம்ம கோதம்பு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு துணியில் கெட்டி உள்ளே போட போகிறோம். பார்சல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது போடக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிடும். ஏன்னா இது முங்குற அளவுக்கு கரெக்டாக தண்ணி வைக்கணும். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதை ஆறுன அப்புறம் வீற்றணும். ரொம்ப கொதிக்க தண்ணி ஊற்ற விடாது, பச்சை தண்ணி ஊற்ற விடாது. ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருந்த தண்ணி. ஓகேவா, இதை முங்குற அளவுக்கு ஊற்றணும் கரெக்டாக. இதுதான் அளவு. இது அப்படியே 21 days வைக்க போகிறோம். கோதம்பு வச்சுருந்த கோதம்பு அப்படியே உள்ளே போட்டுடலாம். மூடிட்டோம். இதை அப்படியே துணியை வச்சு கெட்டிடலாம். கெட்டி 21 days உள்ளே வச்சிடணும். 12 daysல எடுத்து இந்த கிரேப்ஸ் எல்லாம் புளிய போகிறேன். கையை வச்சு புளிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 days வச்சு எடுத்துடலாம். ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சு இதை 12 days வைக்க போகிறோம். 12 days வச்சுட்டு இதை பிரித்து அந்த கிரேப்ஸ்லாம் நல்லா புளிஞ்சு நம்ம அந்த பொதியை மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கடுத்து ஒரு 8 days கழிஞ்சு பார்க்கணும். ஓகே, வெயிட் பண்ணுங்க. 12 days கழிஞ்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. என்னன்னா ஒரு இருட்டு இடத்துல வச்சிடணும். ஸோ கிச்சனில் ஒழிச்சு வச்சிடுறேன். ஹாய், இப்போ 15 நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒயினுக்குள்ளே இருக்க நம்ம கோதம்பு பொதி போட்டோம்ல, அதை வெளியில் எடுத்துக்கிட்டு ஒயினை மொத்தமாக அந்த கிரேப்ஸ் எல்லாம் புளிஞ்சு வைக்க போகிறோம். அடுத்து ஒரு 10 days வேணா ஒரு 6 to 7 daysல எடுத்துடலாம். ஸோ இப்போ அதான் பண்ண போகிறோம். இதை ஓப்பன் பண்ணி நம்ம கிரேப்ஸில் நல்லா புளிஞ்சு அந்த பொதியையும் பொட்டலத்தையும் வெளில எடுத்துடலாம். எப்படி இருக்குன்னு தெரில, ஃபர்ஸ்ட் டைம். ஒரு ஸ்மெல் அடிக்குது. எப்படி இருக்குன்னு தெரில. நல்ல ஸ்மெல். ஆனால் இந்த கோயிலெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, கிரேப்ஸ், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு மெயின் மேட்ரு என்னன்னா நான் மேலே போட்டிருக்கேன் அந்த பூ, அதுதான் நான் எல்லாம் மேலே வந்திருக்கு. தெரியுதா, எல்லாம் மேலே வந்திருக்கு. அதுதான் கொஞ்சம் கூட இந்த ஸ்மெல்லை அப்படியே காமிக்குது. ஓகே, இனி என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் இந்த கிரேப்ஸ் எல்லாம் அப்படியே நல்லா புளிஞ்சு வீற்ற போகிறோம். முடிஞ்சால் 2 கையும் போட்டு புளிங்க. ஒத்தைகள் புளிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா புளியணும். புளிகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா தண்ணியில் இருக்கவும் கிரேப்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் இதாயிரும், லூஸ் ஆயிரும், அதை கூட மிக்ஸ் ஆயிரும்னு பார்த்தா கிரேப்ஸ்லாம் முழுசாக அப்படியே கிடக்கு. நிறைய அப்படியே இருக்குது. இது அப்படியே கையை வச்சு புளிஞ்சு அப்படி போடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் புளிஞ்சிட்டேன் ஃபுல்லாக. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் அப்படியே புளிஞ்சு உள்ள வச்சிடலாம்.
இதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புழிஞ்சிட்டேன். ஏன்னா 7 டேஸுக்கு கெட்டி வச்சிடலாம். அதே மாதிரியே ஃபஸ்ட்டு எப்படி கெட்டினோமோ அந்த மாதிரி. ஆனால் இந்த வாட்டி இந்த பொதி போடணும் தேவையில்லை. ஸோ அதை அப்படியே வச்சு மூடி நம்ம அப்படியே கெட்டி ஒரு 7 டேஸ் வச்சிடலாம். இனி 7 டேஸ் அப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ 25 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம வடிகட்டி குப்பியில் வச்சு மண்ணுக்குள்ளே போச்சு தான் வைக்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஐ திங்க் பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இனி மொத்தமாட்டே இதை வடிகட்டி எடுக்கணும், அதான் மேட்ரு. ஸ்மெல் ஆனால் நல்லா இருக்கு மச்சான். இதை பிடிற கொஞ்சம் அந்த மாதிரி. ஐயோ நல்ல ஸ்மெல் வருதுண்ணா. இது அப்படியே ஒரு பிளி. ஆனால் இது சேம் கோயிலில் கொடுக்க அதே டேஸ்ட் தான் இருக்கு. இது வடிகட்டலாம். இதை வடிகட்டி இது மேலே உள்ள லேயர்லாம் அப்படியே கீழே போகும் இல்லை, வடிகட்டுற மாதிரி. இது சும்மா வச்சாச்சுன்னா இதில் உள்ள லேயர்லாம் அப்படியே கீழே வந்துடும். திக் லேயர்லாம் மேலே உள்ள அந்த ஜூஸ் மட்டும் தான் மேலே இருக்கும். இது ஒரு நாள் அன்னி தனியாக அப்படி வைக்கணும். அப்போ தான் அந்த மேலே உள்ள ஜூஸ் மட்டும் தனியாக வரும், கீழே உள்ளதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். டன், ஃபைனல் டச் இதோட முடிஞ்சு. சுத்தமான ஒயின் மட்டும்தான் இருக்கும். அதை அப்படியே பூத்தி வச்சு கிறிஸ்மஸுக்கு எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு வந்து பார்க்குறேன் இது எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு கீழே எல்லாம் அப்படியே அந்த மேலே உள்ள இப்போ எல்லாம் மிக்சிங்கில் இருக்குது, கீழே எல்லாம் அப்படியே படிஞ்சிருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். இதை அப்படியே வச்சுட்டு நான் வரேன். ஓகே, இப்போ ஒரு நாள் வச்சாச்சு. நான் மற்றதெல்லாம் கீழே இதாகிட்டுங்களா, மேலே உள்ள நல்லா தான் இருக்கும். ஃபைனலி முடிஞ்சு வேலையெல்லாம் மூடி வைக்கணும். மூடி வச்சு ஒரு 2-3 மாதம் எடுத்தாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஏதாவது வீடியோ டிஃப்ரெண்டாக பண்ணணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதையும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.